2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை மக்கள் விரட்டியடிப்பார்கள் என்று அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறியை அடுத்த தொட்டியத்தில் அமமுக சார்பில் தமிழக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும், தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது எனவும், அதேபோல் பாலியல் வன்கொடுமைகளும் அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது எனவும், கனிம வள கொள்கைகளை தடுக்கும் அதிகாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு குண்டர்களை வைத்து கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் மக்கள் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை எனவும், கடந்த மக்களவைத் தேர்தலில் மகளிருக்கு வழங்கப்படும் 1000 ரூபாய் உதவித்தொகை நிறுத்தப்படும் என அச்சுறுத்தி வாக்குகளை வெற்றி பெற்றார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். எனவே வரும் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவை மக்கள் விரட்டி அடிப்பது உறுதி என்றும் டிடிவி தினகரன் கூறினார்.